வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிவு, அதாவது நட்சத்திர சித்தாந்தம் தரும் யோகங்கள். இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த ஆருத்ரா நடராஜரோட நட்சத்திரம். அந்த நடராஜரோட நட்சத்திரத்தில் பிறந்துமே எங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அது ஏன் அதனால் அப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், அதாவது மிதுன ராசி, இவர்களுடைய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4 பாதங்களுமே இந்த மிதுன ராசியில் தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான். ராகு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே எல்லாருமே எல்லா கிரகங்களையுமே பார்ப்பாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், எப்படி சனி, அடுத்து பார்த்திங்கன்னா குரு, இப்படி எல்லா கிரகத்தையும் பார்க்குறாங்களே ஒழிய அந்த ராகு கேதுன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி நம்ம இருக்க போகிறோன்றத இந்த ராகுவும் கேதுவும் தான் நிர்ணயிக்க போகுது. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிற அந்த நட்சத்திரமே பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். ராகுவுடைய முழு ஆதிக்கமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் ராகு அதிகமாக, அதாவது அங்கே தான் ஆட்சியும் பெறுறாரு. அந்த ராகுவோடைய வீடுன்னு சொன்னோனாலே அது மிதுன ராசி தான், திருவாதிரை நட்சத்திரம் தான். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்ட குணமாகவே இருக்கும். போராட்டம் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை சின்ன வயதிலிருந்தே ஒரு குழந்தை, இந்த திருவாதிரையில் பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயதிலேயே இந்த குழந்தை உயிர் பிழைக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அந்த குழந்தைக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள், அந்த குழந்தைக்கு உணவு கூட கொடுக்க முடியாத அளவிற்கு கூட வருமானமின்மை, அப்படி அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இவர்களுடைய பேச்சை தான் எல்லாருமே கேட்பாங்க. இவர்கள் சொன்னாதான் அடுத்த ஒரு அணுவும் அசையும்ன்ற அளவிற்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒருவர் வீட்டில். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும். ஏன்னா இவர்கள் பிறக்கும் போதே இவர்களுக்கு ராகு திசை, அந்த ராகு திசையாகப்பட்டது இவர்களை ஒரு உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். அதே சமயத்தில் அந்த ராகுவாகப்பட்டது இவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்குது, இல்லை இவர்கள் அந்த ராகுவோட ஆதிக்கம் இவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா இவர்கள் பார்த்திங்கன்னா இவர் இந்த 20 வருஷத்தில் சாதித்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த 20 வயசுக்குள்ளேயே 18 வயசுக்குள்ளேயே இவர்களுக்கு நிறைய ஒரு அறிவுத்திறமை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு தசை நடக்கும். அந்த குரு தசையில் இவர்கள் நிறைய சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைப்பாங்க. சும்மா ஒரு வேலை சாதாரணமாக சொன்னால் போகிறோம், அப்படி ஸ்வைப் பண்ணி சூப்பராக முடிக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அந்த அளவிற்கு உழைக்கும் திறமை உடையவர்கள். எதையும் எதிர்பார்த்து உழைக்க மாட்டாங்க. நான் செய்கிறேன், எனக்கு இது பிடிக்கும், அந்த அளவிற்கு எதையும் எதிர்பாராது செய்பவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர்களுடைய நட்சத்திர அதிபதி ராகுன்றது ஒரு முழுமையாக கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம். நீங்கள் எந்த ஜென்மத்தில்
எந்த ஆசையோடு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம். இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும். எந்த ஆசை இருந்தாலும் சரி இவர்களுக்கு நிறைய ஆடம்பரமாக வாங்கணும். ஒரு சின்னதாக ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க ஒரு சின்னதாலாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பிரம்மாண்டமாக வீடு கட்டணும். நம்ம கட்டுற வீடு இந்த ஊர்லேயே நம்ம வீடு தான் பெருசாக இருக்கணும். நான் வேலைக்கு போனால் என்ன அளவுக்கு யாரும் வேலைக்கு இருக்கக்கூடாது, அந்த ஆஃபீஸில் நான் மாத்திரம்தான் பெரிய டாமினேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவிற்கு இவர்களுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். ஏன் அது சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. அந்த கர்மாவாகப்பட்டது நல்ல கர்மாவாக இருக்கணும். அந்த நல்ல கர்மாவாக இருந்ததுன்னா இந்த ராகுவில், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய வளர்ச்சியை அடைவாங்க லைஃப்பில். எந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஹாஃப்னு சொல்ல முடியாது, ஒரு 15 வருஷத்துக்குள்ளே பிறந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி வந்திருக்குன்னா அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை தந்திருக்குன்னு அர்த்தம். அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அபாரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம்னு சொன்னோன்னா அடுத்த ஒரு 15 வருஷத்துலேருந்து இவர்களுக்கு ஒரு 60 வயசுக்குள்ள மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே சமயத்தில் ஒரு அழகாக பேசுவாங்க. இவர்களுடைய பேச்சில் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோரையுமே கவரக்கூடிய ஒரு பேச்சு இருக்கும். இவர்கள் பேசினாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியாக கேட்பாங்க. அதே சமயத்தில் சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா அவர்களுடைய சிரிப்பே இவர்களுடைய எல்லா துயரத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே சமயத்தில் நண்பர்கள் மீது அதிகமாக ஒரு பாசம் இருக்கும். நண்பர்கள் தான் எப்போவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு நண்பர்கள் சூழ தான் இருப்பாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம். ஆனால் இந்த கடந்த காலத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நண்பர்களால், காதல் தோல்விகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. குடும்பத்தில் கல்யாணம் ஆகிருக்கும், கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா பாசத்தினால பிரிந்த குடும்பங்கள் நிறைய. என் மேலே அவர் ரொம்ப பாசம் வைக்கிறாரு, அதனால் என்னால் அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையவே நடத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாசத்தினால கூட பிரிந்தவர்கள்னு சொன்னால் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா அந்த பாசத்தினால இவர்கள் நிறைய ஏமாந்துருக்குறீங்க. நான் இனிமேல் அந்த மாதிரி ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் அஷ்டமத்தில் சனி, அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏழரை, அதாவது சனி பகவானே உங்களுக்கு அஷ்டம இடத்துலேருந்து திசை நடத்தியிருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய வருமானம் வந்திருக்கும், வரப்போகுது. கடந்த காலத்துலலாம் வருமானமே இல்லாமல் கடன் மட்டுமே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா எந்த கடன்காரங்க மூஞ்சியில் நம்ம முழிக்கிறது தெரியல. இந்த அளவிற்கு அந்த கடனால் நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான வாழ்க்கை. நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு சுறுசுறுப்போடு வேலை செஞ்சீங்களோ அந்த சுறுசுறுப்பாகப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நேரமாகவும் தான் இருக்க போகுது. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு 70% அன்பர்கள் பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து வெளியூர் சென்று நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே பிறந்திருக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணிங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எதையுமே நீங்கள் உங்களுடைய முடிவாகப்பட்டது ஒரு சிறப்பான முடிவாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நாங்கள் அப்படி செய்யலை, நான் என் பிறந்த ஊர்லேயே இருக்கிறேன், என்னால் வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்ரகாளி, அடுத்து பிரத்யங்கரா, இந்த மாதிரியான ஒரு உக்ர தெய்வங்களை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, மேடம் உக்ர தெய்வங்களெல்லாம் நான் வழிபாடு பண்ணால் வீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு மனநிலை பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உக்ர தெய்வங்களை வழிபடும் போது அந்த மனநிலையாகப்பட்டது தேவையில்லாத மனநிலை இருக்கக்கூடாது. ஏதாவது தவறு செய்யக்கூடிய மனநிலை, இங்கே வீட்டில் சாதாரணமாக இருந்துட்டு வெளியில் போய் நீங்கள் தேவையில்லாத தொடர்புகளை வைத்துக்கொண்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உக்ர தெய்வங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும். என்னைக்கு நீங்கள் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அந்த உக்ர தெய்வங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை அடைவதற்கு, அதாவது சிறப்பான நிலையை அடைவது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக, ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடுன்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையுமே அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு எல்லாம் வல்ல வளத்தையும் தந்து நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த நினைத்ததெல்லாம் வெற்றி அடைய என்னுடைய பிரார்த்தனையும் முழுவதுமாக வைக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னா என்னுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிறந்த என்னுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, என்னுடைய தொழில் எப்படி இருக்குது, என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.